ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்மோடு தேர்தல் வியூக அமைப்பாளர் சஃபாலஜிஸ்ட் திரு ஜேவிஸ்ரீ ஸ்ரீராம் இணைந்திருக்காங்க. ஸ்ரீராம் சார் வணக்கம். வணக்கம். 2021 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2026க்கும் அது போன்ற ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கான சாத்திய கூறாட்டு இப்போ பாஜக அதிமுக அந்த கூட்டணியை பாக்குறீங்களா? கண்டிப்பா பார்க்கறாங்க. இன்ஃபேக்ட் இதுல தேமுதிகவும் வரும், டிடிவி இருப்பாரு. ஸோ 2021ல இருந்த கூட்டணியை விட ஒரு மிகப்பெரிய கூட்டணி 2026ல இருக்கும். கூட தேமுதிகவுடைய பிரசன்ஸும் இருக்கும் அப்படிங்கிறீங்க? ஆமா, இப்போ டிடிவி இருப்பாங்க. நேற்று அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சது அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நாங்க இதுவரைக்கும் ஒரு 17-18 நாள் அதுக்கு முன்னாடி டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு திரும்ப வந்தாரு. அப்ப பேட்டி கேட்கும் போது நாங்க கூட்டணி தொடர்பாக எதுவுமே பேசவில்லை, தமிழ்நாடு சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்க பேசுறோம் சொல்லிட்டு கூட்டணியை டோட்டலா மறுத்துட்டு இருந்தாங்க. திடீரென்று நேற்று ஒரு ஸ்ட்ராங்கா முடிவானதுக்கான காரணம் என்ன சார்? தமிழகத்திலிருந்து பாஜக ஆட்சி அமைக்குமா, பாஜகக்கு எவ்வளவு எம்எல்ஏக்கள் வருவாங்க, தனித்து நிக்கணுமா, அவர்கள் 2024ல இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே இருந்தா போதுமா, இல்ல அஇஅதிமுகவோட கூட்டணி வைக்கணுமா? ஏன்னா வளரும் கட்சி அண்ணாமலை கண்டிப்பாக கட்சியை வலுவாக வளர்த்திருக்கிறார். இது களத்துல நம்ம தினமலர்னுடைய சர்வே பண்ணும் பொழுதே நம்ம பார்த்தோம். அதை ரிசல்ட்டும் ப்ரூவ் பண்ணித்து இது நோட்டா கட்சி இல்ல, தமிழகத்திலேயே 3வது பெரிய கட்சி, வலுவான கட்சி, பல இடங்கள்ல வளர்ந்திருக்கு, தென் மாவட்டங்கள்ல நல்ல வளர்ச்சி கிடைத்திருக்கு, கொங்குல தொடர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கு, கிரேட்டர் சென்னை ரீஜனல் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும் பொழுது உங்களுக்கு தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டு அசம்பிளியில அவருடைய கூட்டணியோட வளர்ந்திருக்கலாம். ஆனால் நேற்றைய திரு பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ட்வீட்டை படிக்கணும். அந்த ட்வீட் நான் படிக்கிறேன், கடைசி ஒரு லைன் படிக்கிறேன். ஊழல் மலிந்த பிரிவினைவாத திமுகவை, நான் சொல்லல பிரிவினைவாத திமுகன்னு, பிரதம மந்திரி ட்வீட் போட்டிருக்காரு. ஊழல் மலிந்த பிரிவினைவாத திமுகவை விரைவாக வீழ்த்துவது முக்கியமானது, அதனை நமது கூட்டணி செய்து முடிக்கும். இதுதான் சர்க்கார். அதாவது இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆயிரக்கணக்கில் எம்எல்ஏ இருக்காங்க. 253 எம்எல்ஏ யூபியில் இருக்காங்க, 133 எம்எல்ஏக்கள் 132 எம்எல்ஏக்கள் மகாராஷ்டிரால இருக்காங்க, மத்திய பிரதேஷ்ல 170 எம்எல்ஏ கிட்ட இருக்காங்க. அது தமிழ்நாட்டில இருந்து உங்களுக்கு இவ்வளவு எம்எல்ஏ அது பெரிய தாக்கம் ஏற்படுத்துமே? அது கிடையாது. அதாவது ஹைப்பர் சென்சிட்டிவ் ஸ்டேட்ஸ் சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கு. அதாவது நெய்பரிங் கண்ட்ரீஸோட இருக்கக்கூடிய ஸ்டேட், பெங்கால், காஷ்மீர், பஞ்சாப், தமிழ்நாடு, கேரளாவும் ஒரு விதத்துல பார்க்கலாம். ஏன்னா பார்டர் கிடையாது, ஆனால் பார்டர்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இல்லாத பொழுது அவர்களை பொறுத்த மட்டும் இந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் ஸ்டேட்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமா பண்ணணும் அப்படின்னு. இப்ப சத்தீஸ்கர்ல ஆட்சியில இருந்தா என்ன, ஆட்சியில இல்லைன்னா என்ன? சத்தீஸ்கர்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும்னு நான் ஒருத்தர் தான் சொன்னேன், எல்லாருமே ஆட்சி அமைக்காதுன்னாங்க. நிறைய பேர் சார் சின்ன ஸ்டேட் சார், என்ன சார் 90 எம்எல்ஏக்கள் இருக்கிற ஸ்டேட், அதை போய் இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது கிடையாது. இன்றைக்கு 2023ல தேர்தல் முடிஞ்சது, 1.5 வருஷத்துல ஆல்மோஸ்ட் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், அதாவது இடதுசாரி தீவிரவாதம் ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணியாச்சு ப்ராப்ளத்தை. சோ ஒரு லார்ஜர் காசுக்காக இந்த கூட்டணி தேவை. இந்த கூட்டணி தேவைதான், லார்ஜஸ்ட் காசுக்காக தேவைதான், ஹைப்பர் சென்சிட்டிவான மாநிலங்கள்ல தேவைதான். ஆனால் இதுவரைக்கும் தேர்தல் கூட்டணிக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது, தேர்தலுக்கு நாட்கள் இருக்கிறது அப்படின்னு நாட்களை கடத்திட்டே போயிட்டு இருக்கும்போது இப்போ
உடனடியாக ரொம்ப கம்பல்சரியா நேற்றே நடந்து முடிகிறதுக்கான தேவை ஏன் வந்துச்சு? இன்னொன்னு, அங்க ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. அண்ணாமலை சொல்றாரு, நான் தலைவராக இருக்கிற வரை அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கமும் அதே மாதிரிதான், அண்ணாமலை தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது கூட்டணியில. அதனாலதான் அந்த தலைவர் பதவி மாற்றமா, அதன் பிறகு கூட்டணியா? அதாவது அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியில யார் மாநில தலைவரா இருக்கணும், யார் மாநில தலைவரா இருக்கக்கூடாதுங்கிறது அதிமுகவுக்கு சொல்லக்கூடிய இடத்திலே கிடையாது. அஇஅதிமுகவுக்கு இந்த கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் தேவை, காரணம் இருக்கு. நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த கூட்டணி எதற்காக அவசியம்ங்கிறத நான் சொல்றேன். அதே மாதிரி அஇஅதிமுகவை பொறுத்த மட்டும் விஜயனுடைய அன்டெஸ்டட் கமாடிட்டி 5 முனை போட்டியா போயிருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வளர்ந்துருக்கு. தென் மாவட்டங்கள்ல வளர்ந்துருக்கு, கொங்குல வளர்ந்துருக்கு, தமிழகத்துல வட மாவட்டமான சென்னையில வளர்ந்துருக்கு. 80+ தொகுதியில வந்து செகண்ட் பொசிஷன் வந்திருக்காங்க. 13 தொகுதியிலயோ ஒன்று செகண்ட் பொசிஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே வந்திருக்காங்க. அதாவது ஓட் கட்டிங் ஆச்சுன்னா உங்களுக்கு நீங்க இப்போ ஆட் பண்ணுங்களேன், கோயம்புத்தூர்லயே ஆட் பண்ணுங்களேன், பாரதிய ஜனதா கட்சி வாங்கின வாக்குகளையும் அதிமுக வாங்கின வாக்குகளையும் கூட்டினீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 6 ஜெயிச்சிருப்பாங்க 2026 எலெக்ஷன்ல. அதே மாதிரிதான் உங்களுக்கு எல்லா இடமும் நான் சொல்லிட்டே போலாம். மதுரையா இருக்கட்டும், பல இடங்கள்ல வந்து நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நான் லிஸ்ட் வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன். அஇஅதிமுகவை பொறுத்த மட்டும் விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் கமாடிட்டி. விஜய் மூலமா ஓட் டிரான்ஸ்பர் நடக்குமான்னு தெரியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணி இல்லாம அவங்களால வலுவாக இழுத்தாப்புல ஒரு கூட்டணி இருக்கும்போது இங்க கூட்டணி இருக்கணும். ஏன்னா வலுவான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, டைம் டெஸ்டட் அலையன்ஸ் 2019, 2021, 2024 3 முறை அந்த கூட்டணி வென்றிருக்கிறது. அதனால அதிமுகவுக்கு இந்த அலையன்ஸ் தேவை. அதே சமயத்துல கடந்த 2-3 வருடங்களாக அஇஅதிமுக தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் அட்லீஸ்ட் இன் சோசியல் மீடியா ஒரு வார் தான் போயிட்டு இருக்கு, போர் மாதிரி போயிட்டு இருக்கு. சோ இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். கிரவுண்ட்ல வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அன்டெஸ்டட் ஓட்ஸ் தான் விஜய் உடையது. ஓகே, பாஜகவுக்கு ஓட் பேங்க அண்ணாமலை சேர்த்து வச்சிருக்காரு, இல்ல பாஜகவுக்கான ஓட்டு இருக்கு. ஆனால் பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கும் போதே இதை பேசி முடிச்சிருக்கலாமே. நேற்றுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க. வேட்புமனு வேற யாரும் தாக்கல் செய்யல, நைனா நாகேந்திரன் தான் தலைவர் அப்படின்னு முடிவான பிறகுதானே இந்த சந்திப்பு நடக்குது. அது வரைக்கும் இந்த சந்திப்புக்கே எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கல அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. அதாவது இது வந்து நீங்க வந்து பின்னால ஒர்க்கிங் எப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஇஅதிமுகவை பொறுத்த மட்டும், இன்ஃபேக்ட் அஇஅதிமுக பொறுத்த மட்டும் அண்ணாமலை தொடர்றதுதான் அவருக்கு நல்லது. ஏன்னா அவர் அண்ணாமலை வந்து இருந்திருந்தாருன்னா இன்னும் கேம்பெயின் ஹெவியா போகும். தலைவரா இருந்தாருன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து இவ்வளவு பேர் வந்து அடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அண்ணாமலை வந்து அவர் நான் தொடர்வதற்கு ஆசைப்படலன்னாரு. அதே மாதிரி பல அவர் சொல்லியிருக்காரு முன்னாடி. அவர் சொன்னதை நான் கோட் பண்றேன். கூட்டணி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வரணும், திமுக ஆட்சி இருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கறது அண்ணாமலையுடைய சூளுரை. அப்போ அவர் ஏன் நான் தலைவர் பதவியில தொடர மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லணும். தலைவர் பதவி போட்டியில நான் இல்லைன்னு சொல்லணும். சார், நான் வந்து அண்ணாமலையினுடைய ஒரு தீவிர ரசிகன்னு உங்களுக்கு தெரியும். நான் அண்ணாமலை என்னைக்கு வந்து அவர் போட்டாரோ சொன்னாரோ, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிய வீட்டுக்கு அனுப்பாம நான் செருப்பு கூட போட மாட்டேன்னு என்னைக்கு சொன்னாரோ நான் அன்னைக்கே சொன்னேன். இப்ப கரெக்ட், திமுக ஆட்சி போகணும். திமுக ஆட்சி போகணும்னா அலையன்ஸ் தேவை. இது கலை யதார்த்தம். வேணும்னா அவங்க அலையன்ஸ் பக்கம் 45% திமுக அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி அவங்களுக்கு 5-6% வந்து ஆன்டி இன்கம்பன்சில 6-7 கூட போகலாம். விஜய் வேற வந்து பிரிப்பாரு. அப்படிங்கிற போது ஈவன் தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி வாங்கின அந்த 11% வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்குற 18% வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சார், இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியக்கூடிய விஷயம் சார். ஒரு சீட்டை நீங்க ஜெயிக்கணும்னா, மல்டி போலார் கான்டெஸ்ட்ல ஜெயிக்கணும்னா கூட 35% தேவை சார். நீங்க 33%, 32% வாங்கினீங்க. எங்க வாங்கினீங்க? கன்னியாகுமரியில வாங்கினீங்க, கோயம்புத்தூர்ல வாங்கினீங்க, திருநெல்வேலியில வாங்கினீங்க. ஆனா கன்வெர்ட் பண்ண முடியலையே. அஇஅதிமுக கள்ளக்குறிச்சியில வாங்கிச்சு, சேலத்துல சில இடங்கள்ல வாங்கிச்சு, எடப்பாடியில அதுக்கு மேல பர்சன்டேஜ் வாங்கினாங்க, குமாரபாளையம்ல வாங்கினாங்க, லீடிங்ல இருந்தாங்க. நான் சொல்றதெல்லாம் இந்த லீடிங்ல இருந்தாங்க. ஆனா அவங்களாலையும் ஜெயிக்க முடியல. அதாவது இந்திய அரசியல்
ஒலிம்பிக் கேம்ஸ் கிடையாது. ஒலிம்பிக் கேம்ஸ்ல முதல் வந்தீங்கன்னா கோல்டு, ரெண்டாவது வந்தீங்கன்னா சில்வர், மூன்றாவது வந்தீங்கன்னா பிரான்ஸ். இந்திய அரசியல் ஜனநாயகத்தின்படி ஒரே ஒரு கோல்டு தான். வெற்றி தோல்வி அது ஒரு வாக்குலயும் வெற்றி பெறலாம், 1,00,000 வித்தியாசத்திலையும் வெற்றி பெறலாம். சரி, நான் கேட்கிறேன் சார். அண்ணாமலையால அந்த கோல்டை எடுக்க முடியாது, நயினார் நாகேந்திரனால அது எடுக்க முடியும் அப்படின்னு பாஜக முடிவு செஞ்சாங்க. கிடையாது கிடையாது. அதாவது அண்ணாமலை அவர் தான் இந்த சபதத்தை ஏத்திருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நான் வீட்டுக்கு செல்வது, அவங்களை வீட்டுக்கு அனுப்புறது தான் என்னுடைய வேலைன்னு அதன்படிதான் வேலை செய்வார். இன்னைக்கு காலையில கூட அவர் ஒரு டிவி நிகழ்ச்சியில பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இனிமேதான் நான் அடிச்சு ஆட போறேன், சிக்ஸர் அடிக்க போறேன். எனக்கு அந்த பதவி சில கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தது. இனிமே அந்த கட்டுப்பாடுகள் அலையன்ஸ் குறிச்சுல இவர் பார்த்துப்பாரு, நயினார் நாகேந்திரன் பார்த்துப்பாரு. BL சந்தோஷே சொல்லியிருக்காரு, அவருடைய பணி பிரமாதமா பண்ணிருக்காரு அண்ணாமலை, அவர் கண்டினியூ பண்ணுவாரு, அவருக்கு மேலும் பல பல முக்கியமான பதவிகள் காத்துக்கிட்டு இருக்கு, அவர் ப்ரொசீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பாரதிய ஜனதா கட்சி, தேவேந்திர பட்னவிஸ் பிரசிடென்டா சார்? யோகி ஆதித்யநாத் பிரசிடென்டா இருந்தாரா சார்? நரேந்திர மோடியே பிரசிடென்டா இருந்தாரா சார்? சொல்லுங்க. இல்ல இல்ல இதுல சத்தீஸ்கர்ல பிரசிடென்டா இருந்தது அருண் சாவ், ஆனா சீஃப் மினிஸ்டர் ஆனது விஷ்ணு. மோகன் யாதவ் பிரசிடென்டா இருந்தாரா சார்? ஹரியானால இப்ப இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் முன்னாடி பிரசிடென்டா இருந்தாரா? கிடையாது. உத்தரகாண்ட்ல புஷ்கர் தாமி பிரசிடென்டா இல்லையே, அவர் சனா சிஎம் ஆனார் அவரு. சோ பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு சில இது இருக்கு, கொள்கைகள் இருக்கு. அதுல நீங்க தலைவரா இருந்துதான் முதலமைச்சர் ஆகணும், இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் ஆகணும், இல்ல நீங்க தான் கேம்பெயின் ஹெட்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நரேந்திர மோடி இருக்கும் தேசிய கட்சி தலைவரா இருந்ததே கிடையாது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அதாவது அந்தந்த பதவியை யூஸ் பண்ற விதத்துல இருக்கு. பிரசிடென்ட் ராஜ்நாத் சிங், பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் நரேந்திர மோடி. இப்ப பிரசிடென்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய முக்கியமான பங்குகள் இருக்கு, தலைவருக்குன்னு இருக்க இடத்துல. அந்த தலைவருக்கு இருக்கக்கூடிய பங்குகளை நயினார் நாகேந்திரன் பார்த்துப்பாரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எப்படி கீழே கொண்டு வரணுங்கிறத அண்ணாமலை பார்த்துப்பாரு. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போன அப்புறம் தான் நான் செருப்பே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கட்சி யார் தலைமை ஏற்கணும், யார் தலைமையில் இருக்கணும், யார் ஏற்கக்கூடாது அப்படிங்கிறது தேசிய லீடர்ஷிப் முடிவு. இப்ப நாளைக்கு யார் லீடர்ஷிப் அவர்னு தெரியாது. ஓகே, ஜேபி நட்டா போயிட்டாரு, அதனால ஜேபி நட்டா போயிட்டாரு, அதனால ஜேபி நட்டா போய்தான் ஆகணும். ஏன்னா 6 வருஷம் இருந்துட்டாரு பாரதிய ஜனதா கட்சியில. நீங்க இது காங்கிரஸ் கட்சி கிடையாது, 20 வருஷம் ஒரே தலைவராக இருக்க வேண்டியது. இது திமுக கிடையாது. ஒரு குடும்பத்தை தாண்டி வேற யாருமே தலைமை பதவிக்கு வர முடியாது, ஒரு குடும்பத்தை தாண்டி யாருமே முதலமைச்சர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது அப்படிங்கிறது திமுக மாதிரி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில எல்லா விதமான பொறுப்புகளும் இருக்கு. தேவைப்பட்டதுன்னா கிஷன் ரெட்டியை கொண்டு வந்தாங்க, மினிஸ்டரா இருக்கும் போதே கொண்டு வந்தாங்க பிரசிடென்டா. ஓகே, சோ இங்க பொம்மாய் பிரசிடென்டா இருந்ததே கிடையாது, அவர் தான் சிஎம் ஆனார் கர்நாடகால. அவர் பிரசிடென்ட் கிடையாது பட்டயத்துல. ஓகே, ஆனா அவர் தான் சீஃப் மினிஸ்டர் வந்தாரு. பாரதிய ஜனதா மாநில தலைவரா இல்லைனா கூட முதலமைச்சர் வேட்பாளரா இருப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. முதலமைச்சர் வேட்பாளர் இப்ப எடப்பாடியாருங்க 2026 பொறுத்த மட்டும். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, முக்கிய பொறுப்பு அது கேம்பெயின் இன்சார்ஜா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இல்ல தேசிய ரோல். ஏன்னா அமித்ஷா சொல்லியிருக்காரு தேசிய ரோல் கூட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அண்ணாமலை போன்ற தலைவர்கள் ஒரு சவுத்ல ஒரு ஃபேஸா வரக்கூடியவர். ஓகே, வயசு இருக்கவருக்கு, அமித்ஷா சொல்றாரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குள்ள இடம்பெறும் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சிட முடியும் சார்? காமன் மினிமம் ப்ரோக்ராம் அவங்க ரெண்டு கட்சிகளும் பேசி, அதாவது வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுக்கணும். அதே மாதிரி தமிழகத்துல போதை மருந்து கலாச்சாரத்தை எப்படி எடுக்கிறது, லா அண்ட் ஆர்டர், சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறதா ஊடகங்கள் கூறுகின்றன, சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறதா எதிர்கட்சி அதிமுக கூறுகின்றது. இது சில பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு தேசிய மாநில உரிமை சார்ந்து சொல்றேன். அதிமுக மாநில உரிமை சார்ந்து சில விஷயங்கள்ல விடாப்பிடியா இருக்கு. நீங்க வக்பு மசோதா வரும்போது கூட அதுக்கு எதிர்த்து வாக்களித்தாங்க, நல்லா நினைவு இருக்கும் ராஜ்யசபால. அப்போ பாஜக ஒரு கூட்டணியில இருக்கும் போது, என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்த பிறகு
பாஜக கொண்டு வரக்கூடிய அந்த அந்த ஸ்கீம்ஸா இருக்கட்டும், சட்டங்களை அதிமுக எதிர்த்தார்கள், இல்ல நாங்க அதுக்குள்ள வரல அப்படின்னு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டாங்கன்னா அது எப்படி ஒரு வலிமையான கூட்டணியா இருக்க முடியும்? அதாவது இப்போ வந்து நீட்டை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறது, அதிமுக எதிர்க்குது. அதிமுக. ஆனா அதிமுகவை என்ன சொல்றாங்க, நீங்க சட்ட ரீதியா போய் கேளுங்க திமுக கிட்ட. நாங்களும் இதான் சொல்றோம். பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றாங்க, நீங்க சட்டம் நீங்க இதுகிட்ட போங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்றாங்க. அதாவது ஆந்திர பிரதேசத்துல சந்திரபாபு நாயுடு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னாரு. அதே இடஒதுக்கீடை வந்து சில இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டு கட்சியும் ஒரே கொள்கையில இருந்ததுன்னா ரெண்டு கட்சியும் மர்ஜ் ஆகிட்டு போயிடலாமே. சில இடங்கள்ல வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். வேறுபாடு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து வேற வேறு கட்சியே இருக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பல முரண்பாடுகள் இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஒற்றுமையான ஒரு கருத்து இருக்கு. அந்த ஒரு கருத்து என்ன, பாரதிய ஜனதா கட்சி பிளஸ் அதிமுக ரெண்டுமே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை துரத்தணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பிராடா பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் ஹிஸ்டாரிக்கலி பாரதிய ஜனதா கட்சிக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா, அதாவது 3 முக்கியமான விஷயம் கோலாகலா சீனிவாஸ் வந்து ஒரு சேனல்லே பேசினார். கார்டினல் 3 பிரின்சிபிள்ஸ், ஆர்டிகல் 370 போகணும், இதை பற்றி ஜெயலலிதா அம்மையார் பேசியிருக்காங்க. ராமர் கோயில் அயோத்தியால கட்டப்படணும், இதை வந்து அம்மையார் ஜெயலலிதா பேசியிருக்காங்க. யூனிஃபார்ம் சிவில் பொது சிவில் சட்டம் வர வேண்டும், அதை ஆதரித்து அம்மையார் ஜெயலலிதா பேசியிருக்காங்க. சோ அட் a very macro level பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமை தான் இதை பைண்ட் பண்ணும். ஓகே, அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கர்நாடகால இருக்கு, அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. காவிரி பிரச்சனை வரவே இல்லையே. காவிரி பிரச்சனை வரலையே. அந்த டைம் பாருங்க, எடியூரப்பா வந்து 2019 ஆட்சி அமைக்கிறாரு. 2019 21 வரைக்கும் காவிரி பிரச்சனையை ஒரு பூதாகரமா எடுக்கலையே. இப்போ இந்த பிரச்சனையை ஸ்மூத்தா போகும் அப்படின்னு நம்ம வைத்துக் கொண்டாலும் கூட, இவங்க 2 பேரும் 2026 தேர்தலை சந்திக்கும் போது இதுவரைக்கும் என்டிஏ நம்பி திரு மோடி அவர்களையும் திரு அமித்ஷா அவர்களையும் நம்பி டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமியை இணைக்கிற போது இவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? நான் டிடிவி தினகரனை பொறுத்த மட்டும் நான் பேசுறேன். டிடிவி தினகரன் வந்து தனி கட்சி நடத்துறார். அவர் அஇஅதிமுக என்னுடையதுன்னு என்னைக்குமே உரிமை கொண்டாடல. அவர் அதிமுகக்குள்ள வரேன்னு கூட சொல்ல, நான் ஜாலியா இருக்கேம்மா, என் கட்சியை நடத்துறேன், என் கட்சியில நான் போய்கிட்டு இருக்கேன், மோடி என் தலைவன், ஓகே, திமுகவை அகற்றணும், அதனால நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு அஇஅதிமுக சீட்ஸ் கொடுப்பாங்க. அந்த சீட்ல இருந்து எடுத்து அமமுக குக்கர் சிம்பல்ல கொடுப்பாங்க பாரதிய ஜனதா கட்சி. இது என்ன பொறுத்த மட்டும், இது வந்து என்னுடைய வியூகம் தான். ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் எனக்கு தெரியாதுங்க. ஓபிஎஸ் நிலைப்பாடு, ஏன்னா ஓபிஎஸ் வந்து அதிமுகவினோட லீடர்ஷிப்பையே கொஸ்டின் பண்றாரு, அதனுடைய பார்ட்டியவே கிளைம் பண்றாரு. சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அவர் அந்த அதிமுகவோட ஹெட் குவார்டர்ஸ்ல போய் அன்னைக்கு கலட்டா பண்ணதெல்லாம் இருக்கு. அதனால அதுக்குதான் அமித்ஷா கிளியர் கட்டா சொல்லிட்டாரு, உங்க கட்சி உள்விகாரத்தை நாங்க எதுக்கு தலையிட போறோம், அதை நீங்க பாத்துக்கங்க. ஏன்னா அமமுக பத்தி நான் பேசுறேன். ஓபிஎஸ் அமித்ஷாவை நிறைய நம்பி இருந்தார்ல, நமக்கான ஒரு பெரிய அங்கி. ஒண்ணு பாருங்க சார், நான் இப்ப சொல்றேன்ல, எடப்பாடி வந்து அமித்ஷா கிட்ட இவர் தான் மாநில தலைவரா போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். அது மாதிரி சொல்லக்கூடாதுன்ற. அதே மாதிரி அதிமுக யார் பொதுச் செயலாளர் இருக்கணும்னு யாரு சார் மத்த கட்சிங்க சொல்றதுக்கு? உண்மையா நான் யதார்த்தமா கேட்கிறேன். அவங்க கட்சி சார், அவங்க கட்சியினுடைய தொண்டர்கள் எதை ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கிட்டோம். நான் இன்னைக்கும் சொல்லுவேன், அமமுகவோட கூட்டணி வச்சிருந்தா இன்னும் 21 தொகுதியில ஜெயிச்சிருக்கலாம், 75ங்கிறது 96 இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா வந்து அதிமுகவினுடைய திமுக மெஜாரிட்டியே இல்லாம போயிருக்கும், மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சரி, எஸ். இப்போ இதெல்லாமே விரும்பிதான் அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ள போச்சுதா, இல்ல ஏதோ ஒரு அழுத்தம் காரணமா போச்சுதா? அதுக்கு நான் ஏன் கேட்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். யார் அழுத்தம்? செங்கோட்டையன்
அதிமுக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் சில முறை டெல்லிக்கு போயிட்டு வந்ததும், அதிமுகவில் இன்னொரு அணி உருவாகிரும் அப்படிங்கிற ஒரு அச்சம், இதெல்லாம் பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 2 மாதங்களா நடந்துட்டு இருந்துச்சு. அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க சார். கவனிச்சேன் சார். நானும் தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். கடந்த 2 மாதங்களா டெல்லி எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் முக்காவாசி டைம் நான் தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். நம்மளோட ஆஃபீஸ்ல வந்து இன்டர்வியூ கொடுத்தேன். நான் நேற்று தான் நான் ஹைதராபாத்துக்கே வந்தேன். நாளைக்கு திரும்பி வர போறேன் சென்னைக்கு மற்ற ஊருக்கெல்லாம். அதாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எந்த விதமான அழுத்தமும் யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கட்டாய திருமணம்லாம் பாலிடிக்ஸ்ல பண்ண முடியாது. இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ், யதார்த்த கூட்டணி. இந்த கூட்டணி எதற்காக என்றால், ஓட்டு பிளவுபட்டா சார், ஒரு காலத்துல வந்து பாஜக 2% இருக்கும், 3% இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாஜக 11, நான் இப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. 84 இடங்கள்ல 2024 தேர்தல் படியே பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி இருந்ததா 84 சட்டசபை தேர்தல்கள்ல, சட்டமன்ற தேர்தல்ல இடங்கள்ல வந்து லீடிங். ஓகே, அடுத்தது நான் வச்சுட்டு தான் பேசுறேன். நேரோ மார்ஜின் சீட்டு 31 இடத்துல வெரி நேரோ 0.13 இருந்து 5%க்குள்ள. இதை வந்து ஒரு வருஷம் ஆகும் இதை ஃபில் அப் பண்றதுக்கு. நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி அதிமுக 32 தொகுதியில ரொம்ப மோசமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரொம்ப மோசமான 6%, 6.9%, 2%, அது மாதிரிலாம் நடக்காது. சட்டமன்ற தேர்தல் அது மாதிரி நடக்காது சார். நான் ஓப்பனா சொல்றேன் கோபால், உங்ககிட்ட என் கூட வந்து தினமலர்ல இருந்து வீடியோகிராஃபர் வந்தாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் சென்ற நிறைய இடங்கள்ல நிறைய மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, 2024 நாங்க மோடிக்கு போடுறோம்ங்க. அப்ப அப்படியே அவுட் ஆஃப் கேமரால ஒரு கொஸ்டின் கேட்பேன். இது வந்து சர்வேல இருக்காது. ஆனா ஒரு கேள்வி கேட்பேன், சார் 26 எப்படி நான் ஓட்டு போடுவீங்க? 26 போது பாப்போம்ங்க, நமக்கு திமுக ஆட்சி வரக்கூடாதுங்க அப்படிங்கிறதுனால அப்ப வேணா ரெட்டலை போட்டாலும் போடுவோங்க. இந்த மாதிரியான மனநிலையில் நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டில் எப்படின்னா, வின்னிங் கூட்டணிக்கு, வெற்றி கூட்டணிக்கு என்னுடைய ஓட்டு போகணும்னு ஆசைப்படுவோம். அந்த வெற்றி கூட்டணி ஜெய்ஸ் சார், அதாவது வின் வின் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்தால் அதுக்கு நேர்மாறாக ஏதாவது நடக்குமா சார்? ஒரு நேர்மாறு நடக்காது. இதே இல்ல, ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே எஸ்டிபிஐ கூட்டத்துல எல்லாம் பேசும்போது சொன்னாரு, நாங்க கொள்கை கூட்டணியை மாத்தி அமைச்சிட்டோம் சந்தர்ப்ப சூழ்நிலையினால, இனி அந்த தவறை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு கொள்கை சார்ந்து அவர் பேசுறாரு. எல்லாமே பிளெக்சிபிலிட்டி தான் சார். அதாவது அவர் வந்து எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சாருங்கிறது உண்மை, மைனாரிட்டி வாக்குகள் வரும்னு நம்பினாருங்கிறது உண்மை. ஆனா மைனாரிட்டி வாக்குகள் வந்துதா? உங்களுடைய வீடியோகிராஃபர் கிட்டே கேளுங்க சார். அவர் தான் சார் கேமரா வீடியோ பிடிச்சிருந்தாரு. உக்கடம்ல போய் கேட்கிறோம் சிறுபான்மையினர்கிட்ட, திமுக போடுவீங்களா, பாஜக போடுவீங்களா, அதிமுக போடுவீங்களா? திமுக. அப்புறம் ஒரு இடத்துல கேட்கிறோம், எஸ்டிபிஐ கூட வந்து அதிமுக அலையன்ஸ் வச்சிருக்காங்களே, அப்ப பாஜகவோட அலையன்ஸ் இல்லையே, அப்ப அதிமுக போடலான்னு யோசிப்பீங்களா? யோசிச்சார் இல்லங்க. ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா போயிடுச்சுங்க. அப்படின்னா சிறுபான்மையினர் கிளியரா இருக்காங்க. அதுவும் எடப்பாடியாருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால சிறுபான்மையினர் வாக்குகள், முஸ்லிம் சிறுபான்மையினர் வாக்குகள் பர்டிகுலர்லி ஒரு லெவல் தான் வரும், அதுக்கு மேல வராது. அதே மாதிரி இதுவும் நான் சொல்லணும், ஏன்னா மக்களுக்கு இதுவும் வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தை இருக்கிறோம். ஒருவேளை இவர் வந்து அதிமுக வந்து பிஜேபி விட்டு விலகிடுச்சுன்னா, ஒருவேளை இவங்க இருக்கிறதுனால தான், நம்ம பிஜேபி கூட இருக்கிறதுனால தான் கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, முஸ்லீம் லீக் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இவங்க எல்லாம் நம்ம கிட்ட வராம இருக்காங்க. ஒரு வாட்டி நம்ம விட்டு பார்ப்போம், வராங்களான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்தாரு. ஓகே, 1.5 வருஷம் ஆச்சு சார். யாராவது ஒருத்தராவது நாங்க வரப்போறோம்னு சொன்னாங்களா? பேச்சுவார்த்தையா நடந்ததா? இல்ல, நடக்கல. இங்க பக்கம் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து 18% பிளஸ் 23%, இன்னொரு பக்கம் வரமாட்டேன்றாங்க. இத நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல் மாதிரி சொல்லுவாங்க. நான் டெவில் ஏஞ்சல் யாரையும் சொல்ல வரல. ஆனா இங்க வந்து எனக்கு தெரியுது, கோயம்புத்தூர்ல இவ்வளவு வளர்ந்துருக்காங்க, திருநெல்வேலியில இவ்வளவு வளர்ந்துருக்காங்க, சிவகங்கையில இவ்வளவு வளர்ந்துருக்காங்க, மதுரையில இவ்வளவு வளர்ந்துருக்காங்க, மதுரையில 2வது பொசிஷன் வந்திருக்காங்க, தென் சென்னையில வளர்ந்துருக்காங்க, மத்திய சென்னையிலேயே வளர்ந்துருக்காங்க அப்படின்னு தெரியும் போது, நான் அவர்களோட கூட்டணி வைக்கிறதுல
என்ன சார் பிரச்சனை? அதே மாதிரி 2013 நீங்க கொள்கைன்றீங்கல்ல, 2013 டிசம்பர் மாசம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுறார். நாங்க யார் கூட கூட்டணி வைக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, யார் கூட கூட்டணி வைக்க மாட்டோங்கிறது உறுதியா இருக்கும். யாரு? காங்கிரஸ் கட்சி. அந்த வீடியோ கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன், அதையும் போட்டு விடுங்க. அது மாதிரி இன்னும் ஃபியூச்சர் ஆல்சோ, அதாவது வருங்காலத்திலும் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க மாட்டோம். என் இன மக்களை கொல்லப்படும் பொழுது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த காங்கிரசுடன் கூட்டணி இல்லை. கொள்கை எங்க போச்சு? எங்க போச்சு சார் கொள்கை? அதே மாதிரி வி.கே. இளங்கோவன் இப்ப மறைஞ்சிட்டாரு. அன்னைக்கு அவர் காங்கிரஸ் பிரசிடென்ட். அவர் சொல்றாரு, திமுக பண்ண ஊழல்லாம் நாங்க சுமையா தூக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம், அவங்க போயிட்டாங்களா, நல்லது, வேணவே வேணாம் இந்த கூட்டணினாரு. ஆனா அவரே தான் ஈரோடு கிழக்குல கேண்டிடேட்டா நின்று ஜெயிச்சார். ஓகே, வரலாறு மறந்துட முடியாதுங்க. ஓகே, நம்ம புரட்டி பார்க்கணும். அரசியல்ல எல்லாமே சகஜம்தான். நிதிஷ்குமார் வரவே மாட்டான்னாரு, ஜனவரி மாசம் வந்தாரு. சந்திரபாபு நாயுடு பேசாதது எடப்பாடியார் பேசிட்டாரு. சந்திரபாபு நாயுடு என்னென்னலாம் பேசினார் 2019 ஒரு சிட்டு எடுத்துட்டு எல்லார் வீட்டுக்கும் போவாரு. அவரை என்ன சொல்றாரு, அமித்ஷா நீ ஒரு பச்சாவா இருந்த, நான் வந்து அப்ப சிஎம்மா இருந்தேன், இதே சொன்னார் சார் அவரு. நரேந்திர மோடி ஒரு எம்எல்ஏ கூட ஆகல, அப்ப நான் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். நான் 3 பேர் நான் முதல் பிரதம மந்திரி ஆக்கியிருக்கேன். ஐ எம் a king maker. In front of me these politicians are nothing. நேத்திக்கு வந்தா இவங்களான்னாரு. 2000 யதார்த்த பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு. அஜித் பவாரை எதிர்த்து பிஜேபி எவ்வளவு பேசியிருக்காங்க, ஆனா இன்னைக்கு அஜித் பவார் இஸ் a very important cog. அஜித் பவார் தான் எல்லாரும் சொன்னாங்க பிஜேபியோட பேசிட்டு பிஜேபியோட போயிட்டேன்னு. ஓகே, மொத்த மகாராஷ்டிரால எல்லாருமே பட்டேங்கே தோ கட்டேங்கன்னாங்க. ஆனா அஜித் பவார் வந்து நான் அதை பேச மாட்டேன் அப்படின்னாரு. அப்ப தேவேந்திர பட்னவிஸ் என்ன சொன்னாரு, சார் அவர் இப்பதான் சார் இங்க வந்திருக்காரு, கொள்கையில உடனே மாத்தினாதான் எனக்கு பிரச்சனை, அவர் கொஞ்ச நாள் ஆகும், அவர் அந்த கொள்கையிலேயே இருக்கட்டும், அதான் அவருக்கும் நல்லது நமக்கும் நல்லது, மாற வேண்டிய சமயத்துல மாறுவார், ஒரே நாள்ல மாத்திட்டாருன்னா கொள்கை வந்து சட்டை கிடையாது, தூக்கி போட்டு இன்னொன்னு போடுறதுக்கு அப்படின்னாரு. சோ யதார்த்த அரசியல், பிராக்மேட்டிக் அண்ட் பிராக்டிக்கல் அரசியல், அதை பார்க்கணும். நிறைவா ஒரே ஒரு கேள்வி, தலைவராக நயினார் நாகேந்திரனை பாஜக கொண்டு வந்ததற்கான அரசியல் பின்னணி என்ன? அரசியல் பின்னணினா உங்களுக்கு வந்து முக்கியமாக நான் இதை வந்து நான் வந்து காஸ்ட் பாலிடிக்ஸா பேசல, ஆனா முக்கியமா பார்த்தோம்னா நம்ம வந்து முக்குளத்தோர் வந்து இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில். சவுத்துல கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த வளர்ந்ததுக்கு ஒரு அதற்கான ஒரு காரணம், அது ஒரு காரணம். இரண்டாவது, அவர் வந்து அரசியலை பொறுத்த மட்டும் அவர் வந்து 2001 அவர் வந்து தொடர்ந்து திருநெல்வேலியில ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 வாட்டி தோத்தாரு, ஆனா தோக்கும்போது கூட 600 ஓட்டுல மார்ஜின் அந்த மாதிரி தான் தோத்தாரு. தேர்தல் அரசியல் நல்லா தெரிஞ்சவர், அதாவது தேர்தல் அரசியல் நல்லா தெரிஞ்சவர். அதே மாதிரி எப்போதுமே பாருங்க, ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் பிரசிடென்டா இருந்த அப்புறம் அடுத்த பிரசிடென்ட் இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரே மாதிரி அரசியல் பண்ண முடியாது. இப்ப பண்டி சஞ்சய் ஒரு மாதிரி அரசியல் பண்ணுவார், கிஷன் ரெட்டி ஒரு மாதிரி அரசியல் பண்ணுவார், இப்ப வரக்கூடிய தெலுங்கானா பிரசிடென்ட் வேற மாதிரி அரசியல் பண்ணுவார். அதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில இன்னைக்கு வந்து எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு சைலண்டா ஒரு எல்லாத்தையும் நடத்தணும் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் ஃபிட்ஸ் த பில். அதே மாதிரி நீங்க நான் இப்ப சொல்றது வந்து நீங்க ஒத்துப்பீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ தெரியாது, கன்னியாகுமரி மாதிரியோ கோயம்புத்தூர் மாதிரியோ பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள மாவட்டம் திருநெல்வேலி கிடையாது. ஆனா திருநெல்வேலியில அவர் வந்து நான் உங்ககிட்டே நான் சொல்லியிருக்கேன், பிப்ரவரி மாசம்லாம் எலெக்ஷன் இருந்ததுன்னா அவர் ஜெயிச்சிருப்பாரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார், 30%, 32% வாங்கினாரு. ஓகே, பல இடங்கள்ல அதிமுக வந்து பயங்கரமா பின்னுக்கு தள்ளினாரு, இன்ஸ்பைட் ஆஃப் ரிலிஜியஸ் போலரைசேஷன், அதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ரிவார்ட் அண்ட் ரெகக்னிஷன், நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. ஏன்னா பொன்னார் முன்னாடியே பிரசிடென்டா இருந்திருக்காரு, அண்ணாமலை பிரசிடென்ட். ஓகே, இவர் டாப் 3 பர்ஃபார்மர்ஸ் இன் 2024 பாத்தீங்கன்னா லோக்சபால 1 பொன்னார், அண்ணாமலை, நயினார். சோ அந்த இடத்துல நயினாருக்கு ரைட் கேண்டிடேட். ரிவார்ட் சார், ரிவார்டு எப்போதுமே உண்டு சார் பிஜேபியில. நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு உண்டு. இந்த ரிவார்டு நயினார் நாகேந்திரனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க திரு ஜெயவிஸ்ரீ ஸ்ரீராம். நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி.